மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அதனாலேயும் கூட வேதத்திலிருந்து 119ஆம் சங்கீதத்தினுடைய 65ஆம் வசனம் முதல் கொண்டு 72ஆம் வசனம் வரைக்கும், சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்தினுடைய 65ஆம் வசனம் முதல் கொண்டு 72ஆம் வசனம் வரைக்கும் ஒவ்வொருவராகிய ஒவ்வொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரே, நல்லவரும் நன்மை செய்வருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அவர்கள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானும் முழு இதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் இழந்தும் நீ கொடுத்திருக்கிறது. நானும் உன்னுடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு நல்லது. அதனால் உமது உடன்பாடுகளை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. ஆமென். இந்த சங்கீதத்தை நாம் நன்றாக அறிவோம். இது வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லுகிறதான ஒரு சங்கீதம். ஆனால் இந்த பகுதியிலே இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம், ஒரு காரியத்தை அவர் அதிகமாக வலியுறுத்தி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். 65ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நன்றாய் நடத்தினீர், நன்றாய் நடத்தினீர். 68ஆம் வசனம். தேவரீர் நல்லவரும் நல்லவர், நன்மை செய்கிறவர், நல்லவர், நன்மை செய்கிறவர். 65ல நன்றாய் நடத்தினீர். 71ஆம் வசனம். 71ஆம் வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நல்லது. 72ஆம் வசனம். அநேகமாயிரம் பொன் வெளியே பார்க்கிறோம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது. நலம், நன்றாய், நல்லது என்றதான இந்த வார்த்தை, நலம் என்கிறதான இந்த வார்த்தை, குட் என்கிறதான இந்த வார்த்தை அதிகமாக இந்த பகுதியிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் 68ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. தேவரீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். தேவரீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த பகுதியிலே மூல மொழியில ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வார்த்தையினுடைய அர்த்தமானது இந்த 8 வசனங்களிலே 6 முறை பயன்படுத்தப்படுகிறது. நல்லது, நன்மை, டிலைட், பிளஷர், இந்த மாதிரி சந்தோஷம் என்றதான அந்த ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமானது 6 முறை இந்த 8 வசனங்களிலே பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். இதெல்லாம் இந்த பகுதியில சொல்லப்படுகிறது. ஆனா வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 66ஆம் வசனம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். இங்கே உத்தம நிதானிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா குட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அங்கேயும் நல்லது, குட் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மையா தான் நடக்கும். இல்ல நாங்க காலையில வந்திருக்கிறோம், காலையில ஒரு நல்லதா ஏதாவது நீங்க சொல்வீங்க அப்படின்னு பார்த்தா இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதான காரியம், நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் 66ஆம் வசனத்துல உத்தம நிதானிப்பு. நான் சரியாக நிதானித்து ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். ஆண்டவர் நல்லவர் தான், நன்மை செய்கிறவர் தான். ஆனால் என்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் நல்லவர்ன்றதால எல்லாத்தையும் நன்மையாகவே இருக்கிறாரா? இல்ல. நம்ம எப்படி கேட்க வேண்டும்? யாக்கோபின் புத்தகம்
4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் நீங்கள் வசனம். விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் நீங்க விண்ணப்பம் பண்றீங்க. ஆனா எப்படி விண்ணப்பம் பண்றீங்கன்னா தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க. ஏன் அப்படி தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க? 66ல நம்ம வாசித்தோம். நிதானிப்பு இல்ல. சரியா நம்மை நாமே நிதானிப்பது அல்ல, ஆண்டவரையும் நாம் நிதானிப்பது அல்ல. ஆண்டவர் நல்லவர் தான், ஆண்டவர் நன்மை செய்கிறவர் தான். ஆனா நாம் ஆண்டவரையும் என்னையும் சரியாக நாம் நிதானிப்பதில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே நிதானிக்கிற அறிவை எனக்கு போதியும். நிதானிக்கிற அந்த அறிவை எனக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு கட்டளை எடுங்கப்பா என்று கேட்கிறதை பார்க்கிறோம். இங்க 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் யாக்கோபின் புத்தகம் வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஜெபத்துக்கு பதில் வரல. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நல்லவர். ஆனா ஜெபத்துக்கு இது என்னங்க நல்லவர் நீங்க சொல்றீங்க? அநேகருக்கு இதை கேட்கலையா? அதனால சில காரியத்தை நம்ம முதல்ல இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த சங்கீதத்துல நன்றாய் என்கிறதா சொல்லப்படுகிறதான காரியம் பல முறை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 65ஆம் வசனத்துல நன்றாய் நடத்தினீர் என்று பார்க்கிறோம். 68ஆம் வசனத்துல தேவன் நல்லவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 71ஆம் வசனத்துல நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது என்று பார்க்கிறோம். 72ஆம் வசனத்துல அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கலாம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நலம் 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 என்றதான இந்த வார்த்தை அதிகமாக இந்த பகுதியில பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் 66ஆம் வசனத்துல நீங்க ஆங்கிலத்துல வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கேயும் குட் ஜட்ஜ்மெண்ட் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. நலம் நல்ல ஒரு நிதானிப்பை எனக்கு சரியாய் நான் நிதானிக்க எனக்கு உதவி செய்யும் என்று அங்கே சங்கீதக்காரன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறார். ஆனால் அநேக நேரத்திலே நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறோம். அதற்கு காரணம் என்னவென்றால் அங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே நான் சரியாக நிதானிப்பதற்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு போதித்து தாங்க. நீங்க நல்லவர் தான், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனைகள்லாம் வருது. அதற்கு காரணம் என்னவென்றால் நான் சரியாக நிதானிக்க முடியல. வாசிக்கலாம். வாசித்ததான இந்த வசனம் யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாக்கோபு 4:3. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றபடி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ள. இங்க ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்துக்கு பதிலை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. ஏன் பதில் வரல அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க? தகாத விதமாய் ஜெபிக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் 66ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவங்களால நிதானிக்க முடியல. ஆண்டவர் நல்லவர், கேட்டதெல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் நல்லவர் தான். நமக்கு என்ன தேவை அப்படின்னா சரியாய் நிதானிக்கிற அந்த பக்குவம். ஆண்டவரே அதை எனக்கு போதித்து தாங்க என்று இங்க சங்கீதக்காரன் கேட்கிறதை பார்க்கிறோம். ஒன்று ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்குது. அடுத்தது வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 106:15. 106:15. சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். ஆனா அவருடைய ஆத்துமாக்களிலே என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா இளைப்பை கொடுத்து விட்டார்.
வாசிக்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தோட 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும். எண்ணாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 31லிருந்து 35 வரைக்கும் வாசித்தோம்னு சொன்னா நமக்கு தெரியும். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடிகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மாட்டோம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் பண்ண மாட்டோம், தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாங்க, ஆண்டவரே மன்னாவே சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப போர் அடிச்சு சலிச்சு போச்சு, கொஞ்சம் ஏதாவது என்ன பண்ணுங்க, நான்வெஜ் கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் கேட்டதை கொடுத்தார். இவங்க கேட்டது எப்படி கேட்டாங்க அப்படின்னா, சரியா நிதானிக்க தெரியல. ஆண்டவர் நல்லவர், ஆனா இவர்கள் சரியாக நிதானிக்காததுனாலே இவங்க அப்படி கேட்டாங்க. ஆண்டவர் கேட்டதை கொடுத்தார். அவங்க சாப்பிட்டு அந்த பல்லுக்கு நடுவுல இருக்கும் போதே ஒரு மிகப்பெரிய தேவ கோபம் அந்த இடத்துல கடந்து வந்து எல்லாரையும் பட்சித்து போட்டது என்று நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நல்லவர் தான், ஆண்டவர் நல்லவர். ஆனா நான் ஆண்டவரிடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்கிறதான அந்த நிதானிப்பு, அந்த அறிவு நமக்கு தேவை. அதுதான் சங்கீதக்காரன் நீங்க சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க நல்லவர், நன்மை செய்கிறவர், எனக்கு போதிங்க ஆண்டவரே, நான் சரியா கேட்கணும், சரியா நான் நிதானிக்கணும், உண்மை நான் சரியா நிதானிக்கணும். ரெண்டாவது என்ன நான் சரியா என்ன பண்ணணும், நிதானிக்கணும். நான் யார் என்பதை அறிந்து நான் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆமென். ரெண்டாவது, இப்போ இவர் ஜெபிக்கிறாங்க. ஜெபித்ததன் மூலமாக ஒன்னு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ரெண்டாவது பதில் வந்துச்சு. பதில் வந்த பதில் எப்படி ஆயிடுச்சு வாசிக்கலாம். 67ஆம் வசனம். 67ஆம் வசனம். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். பதில் வந்தது, ஆண்டவர் நல்லவர், ஆனா பதில் கொடுத்தார். பதில் என்னவா மாறிடுச்சு, உபத்திரவமா மாறிடுச்சு. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 71ஆம் வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. உபத்திரவப்பட்டது, ஆண்டவர் நல்லவர், நான் கேட்ட ஆண்டவர் கிட்ட, ஆனா ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். என்னவா மாறிடுச்சு, உபத்திரவமா மாறிடுச்சு. காரணம் என்னவென்றால் நான் சரியாக நிதானிக்க தெரியல. ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர், நீ நல்லவர், அதை நான் சரியா நிதானிக்க எனக்கு தெரியல. என்னையும் என்னால நிதானிக்க தெரியல. எனக்கு தேவையானதெல்லாம், எனக்கு வீடு வேணும், கார் வேணும், வாகனம் வேணும், அது வேணும், இது வேணும், நான் என்ன பண்றேன், எனக்கு எதுதான் உண்மையா தேவை என்பதை எனக்கு நிதானிக்க முடியல. அதனால வீடு வாங்குறது, வீடு வாகனம்லாம் வேண்டாம்னு சொல்ல, அதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா எதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்பதை நம்மை நாம் சரியாக நிதானிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும் போது சில நேரத்துல ஆண்டவர் சரியா நிதானிக்காம நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க மாட்டார், அதுவும் உபத்திரமா மாறிடும். ரெண்டாவது பதில் கொடுப்பார், அதுவும் உபத்திரமா மாறி போயிடும். ஓகே, இப்போ ஏங்க இந்த தவறான நான் ஜெபத்தை நான் பண்றேன்? ஏன் ஆண்டவர் நல்லவர், அவர்கிட்ட நான் ஏன் தவறா சரியா நிதானிக்க முடியாம ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவரே இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சரியா என்னால நிதானிக்க முடியாம நான் ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு. வாசிக்கலாம். 70ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 70ஆம் வசனம். அவர்கள் இருதயம் நினைத்துண்ணி கொடுத்திருக்கிறது. ஏன் வந்து சரியா என்னால நிதானிக்க முடியல அப்படின்னா என்ன இருக்கு, கொழுப்பு அதிகமா இருக்கு. இந்த கொழுப்பு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா எங்க இருக்கு, இருதயத்துல இருக்கு. இந்த இருதயத்துல நினம், நினம் என்று சொல்றாங்க பாத்தீங்களா, மேரோ, நினம். நினம்னா என்னன்னா, நம்ம ஊர்ல இந்த எலும்புலாம், அந்த மட்டன்லாம் சாப்பிடும்போது அந்த எலும்புக்குள்ள இருந்து ஒன்று எடுப்பாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவீங்க,
மூளை மூளைன்னு, ஆனா மூளை எலும்புக்குள்ள இல்ல, அது வந்து நினம், அதுதான் நினம், மேரோ. அந்த அந்த கொழுப்பு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா இருதயத்தை என்ன பண்ணிருக்கான், மூடி இருக்கான். இருதயத்தை கொழுப்பு மூடினதுனால இவரால் என்ன பண்ண முடியல, சரியா நிதானிக்க முடியல, சரியா நிதானிக்க முடியல. இரண்டாவது வாசிக்கலாம் 17ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம். 17ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனம். அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். இப்போ கொழுப்பு எங்க இருக்கு, வாயில என்ன இருக்கு சொல்லுங்க. கொழுப்பு அதிகமா இருக்கு, அதனால என்ன பண்ணுது, தேவையில்லாத என்ன பண்றோம், பேசுறாங்க. ஒண்ணு இருதயத்துல கொழுப்பு, ரெண்டாவது வாயில, அதனால என்னால நிதானிக்க முடியல. ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இந்த கொழுப்பு இருதயத்துல இருக்கிற கொழுப்புனாலையும் வாயில இருக்கிற கொழுப்புனாலையும் என்னால என்ன பண்ண முடியல, ஆண்டவரை சரியா நிதானிக்க முடியல. என்ன நானே நிதானிக்க முடியல. நான் யார் தெரியுமா, நான் ஜெபித்தா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி இந்த வாய் பேச்சினாலேயே ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. அப்படி கொடுத்தாலும் எங்க போய் முடியுது, உபத்திரவத்துல போய் முடியுது. மூன்றாவது வாசிக்கலாம் 73ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். 73ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனம். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. கொழுப்பினால், எடுப்பாய் பார்க்கிறது. இப்ப கொழுப்பு எங்க இருக்கு, கண்ணுல இருக்கு. இருதயத்துல கொழுப்பு, அடுத்தது வாயில கொழுப்பு, மூணாவது. இதனால என்ன நடக்குதுன்னு சொன்னா சரியா நிதானிக்க முடியல. ஆண்டவரை சரியா என்னால புரிந்து கொள்ள முடியல. நான் யார் என்பதையும் என்னால சரியா நிதானிக்க முடியல. அதனால நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதையோ நான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன், கேட்டுக்கொண்டு காலையில வந்து ஏதாவது ஆசீர்வாதமா சொன்னீங்கன்னா நாங்க பதில் சொல்லுவோம். நீங்க வந்து உபத்திரவத்தை ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தா எப்படி ஐயா நாங்க பேசுறது அப்படின்னு. ஆண்டவர் நன்மை செய்கிறவர். ஆனா நன்மை செய்கிறது தேவனிடத்துல நாம் நம்மை நாமே நிதானித்து அறிகிறதான அந்த அறிவை ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருள். இது இல்லாததுனால ஜெபம் கேட்கப்பட மாட்டுது, சில நேரத்துல கேட்கப்படுது. இது ரெண்டுமே எங்க போய் நிக்குது, உபத்திரவத்துல நிக்குது. இந்த உபத்திரவத்துக்கு காரணம் என்ன, கொழுப்பு. இப்போ இந்த உபத்திரவத்துக்கு பிற்பாடு இப்போ 68ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 68ஆம் வசனம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். பாருங்க, இந்த உபத்திரவத்தெல்லாம் அனுப்பின பிற்பாடு ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நல்லவர். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்போது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம கொழுப்பெல்லாம் மாத்துவதற்காக என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் சோதனை பண்றாரு. அதான் உபத்திரவம். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, ஆண்டவர் கொஞ்ச நாள் சோதிப்பாரு. அந்த சோதனை எல்லாம் முடிஞ்சு அந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, புகழ்ச்சி கனம் மகிமை எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவர். கொஞ்ச நாள் பிரச்சனை. எதனால இந்த பிரச்சனை,
சரியா நிதானிக்க முடியல. நிதானிக்க முடியாததுக்கு இதுதான் காரணம். இந்த காரணத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா ஆண்டவர் கொஞ்ச நாள் நம்மள என்ன பண்ணுவார், உபத்திரவப்படுத்தி பிற்பாடு ஆண்டவர் நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். நம்மள உபத்திரவத்திலேயே விட்டு விடுகிற தேவன் அல்ல. அந்த தேவன் கொஞ்ச நாள், எது வரைக்கும்? கொழுப்பெல்லாம் சரீரம் சரியாகிற வரைக்கும் ஆண்டவர் கொஞ்ச நாள் நம்மள என்ன பண்றாரு, சிறிது காலம் பாட அனுபவிக்கிறதான நமக்கு ஆண்டவர் நம்மள என்ன பண்றாருன்னா சீர்படுத்துகிறார். எப்படி சீர்படுத்துகிறார்னா, அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது போல ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, குடம் எடுக்கிறார், சோதிக்கிறார். பிற்பாடு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த நன்மை செய்கிறார். எப்படி இப்ப நன்மை செய்கிறார்? 72ஆம் வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்க. 77ஆம் வசனம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. இப்போ முதல்ல ஜெபித்தார், ஆண்டவர்கிட்ட கேட்டார். சரியான நிதானிப்பு இல்லாம ஆண்டவர் அவருக்கு என்ன பண்ண கொடுத்தாரு, கொடுக்காம போனாரு, உபத்திரம் வந்துச்சு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்றேன், நன்மை செய்யறேன். இந்த நன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 72ஆம் வசனத்துல போடப்பட்டிருக்கு, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் இந்த உலகத்துல இருக்கிறதான எல்லா விதமான பொக்கிஷங்கள், பொன் வெள்ளி இதெல்லாவற்றையும் பார்க்கிறோம் மேன்மையான நன்மையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அது எதின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னா, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில, இந்த வேத வசனத்தின் படி நான் உனக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. நீங்க 1000 கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொக்கிஷத்தை காட்டிலும் பெரிய பொக்கிஷமாகிய என்னுடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி உனக்கு நான் நன்மை செய்வேன். காரணம் என்னன்னு சொன்னா, நான் நல்லவர், நான் நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்லவரா இருக்கிறார். அந்த நன்மை எப்படி, எதின் அடிப்படையில் அவர் செய்கிறார் என்றால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய யோசனையின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதல்ல. ஆண்டவருடைய நன்மை எதின் அடிப்படையில் இருக்கிறது, வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த ஒரு பாதையில தான் இந்த சங்கீதக்காரனை ஆண்டவர் நடத்தினார். அதுதான் முதல் வசனத்துல போடப்பட்டு வாசிக்கலாம். 65ஆம் வசனம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உமது வசனத்தின்படி, இந்த வேத வசனம் எப்படிப்பட்ட வேத வசனம்னா, இந்த உலகத்துல இருக்கிறதான அநேகம் ஆயிரம் பொக்கிஷங்களை பார்க்கிறோம், பெரிய பொக்கிஷம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். அதன் அடிப்படையில ஆண்டவர் என்ன பண்றாரா, நடத்துறாரு. ஹல்லேலூயா. வசனத்தின்படி அடியானை நன்றாய் ஆண்டவர் நல்லா நடத்துறாரு. எப்படி நடத்துறாருன்னு சொன்னா, சரியா நம்ம விண்ணப்பம் பண்ண நமக்கு கற்றுக் கொடுத்து, அப்படி சரியா விண்ணப்பம் பண்ணல அப்படின்னு சொன்னா, அது பொன் வெள்ளி எப்படி சோதிக்கப்படுகிறதோ அப்படி சோதனைக்குள்ளே உட்படுத்தி ஆண்டவர் நம்மை நன்மையினாலே முடிசூட்டி நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை நன்றாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். நன்றாய் நடத்துறாரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் சரியாக நிதானிக்க எனக்கு உதவி செய்யும் என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம். கண்ணில் மூடி கத்தரை நோக்கி நாம் பார்க்கலாம்.
ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர்ப்பா. நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். ஆனால் நாங்கள் ஆண்டவரே சரியாய் நிதானிக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா. பல நேரத்துல எங்களால நிதானிக்க முடியாம போவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்ப்பா, எங்கள் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது, எங்களுடைய இருதயம் மூடப்பட்டிருக்கிறப்பா. எங்கள் வாயினால ஆண்டவரே நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாம உங்களிடத்துல நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அதெல்லாம் எங்களை உபத்திரவத்துக்கு நேராக வழி நடத்துதப்பா. ஸ்தோத்திரமப்பா, நீ நல்லவர். எங்களோட உபத்திரவத்தின் பாதையிலிருந்து எங்களை ஆண்டவரே மீட்டெடுத்து உங்களுடைய வேத வசனத்தின்படி எங்களை நன்மை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரமப்பா. அநேக பொக்கிஷங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற அந்த வேத வசனத்தின்படி நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரமப்பா. சங்கீதக்காரனே இந்த பாதையில் அல்லவா நீங்க நடத்துறீங்கப்பா. ஸ்தோத்திரமப்பா. எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு சரியாய் நிதானிக்க தேவையான கிருபைகளை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே இதனால நீர் எங்களுக்கு கற்றுத்தந்ததான இந்த வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர். இந்த வேத வசனத்தின்படி நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே சரியாய் நிதானித்து ஆண்டவரே அந்த நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இந்த நாளிலே இங்கே வந்து இந்த வேத வசனத்தை தியானித்ததான ஜெபித்ததான ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் அப்பா. பிரதிபலன்களை கட்டளையிடுகிற தேவன் நீர் அல்லவா. அப்படியே ஆண்டவரே நீர் பிரதிபலனை நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. உங்களுடைய சமூகத்தை தேடி வருகிறதான ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒருபோதும் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்லவா. அவரை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா. அப்படியே ஆண்டவரே நீ நன்மை செய்கிற தேவன். அப்படியே நீர் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக கேட்கிறோம். இந்த நாளை வைக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் திட்டம் பண்ணியிருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியங்களும் தேவ கரம் கூட இருந்து வழி நடத்தும்படியாக கேட்கிறோம். இந்த நாளில் நடக்கிறதான ஆண்டவரே இந்த ஜெபத்துக்காக இந்த ஜெப நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த சபைக்கு நீர் செய்ததான நன்மையான காரியங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறதான ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறதான இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக சந்தோஷத்தின் நாளாக கர்த்தர் மாற்றியதும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தேவ ஜனத்தை ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் கேளும் பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. God bless you.